போன மேட்ச்சு சோஃபி கிட்ட 2500 காயின்ஸை விட்டுட்டோம். இந்த தடவை விடவே மாட்டேன். விட்டுட்டோன்னு விட்டுட்டேன். இந்த தடவை விட மாட்டேன். 5000 காயின்ஸ் போட்டிருக்கேன். 10,000 மேட்ச்சு பார்ப்போம். என்ன யோசிக்கிறான், அடிக்க மாட்டான். இந்த மாதிரி அடிச்சு விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். காசிம்பாய், கரிகடை காசிம்பாய். இல்லை எவன் காசிம்பாயின்னு தான் தெரில. அடிச்சான் பாருங்க. இந்த மாதிரியாவது ஒரு அடி அடித்தானா நம்ம அதை அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கழிச்சு விட்ருவோம். அவனுக்கே எடுத்து கொடுத்துருவோம். அதுதான் ஹைலைட்டு. எடுத்து ஒரு காயின் அழகாக கொடுத்துருக்கோம். முதல்ல கூட கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்திருக்கும். இப்போ கலைக்கிறதுக்கு தோதுவாக இருந்துச்சு. எப்படி கலைச்சாங்க, பின்னிட்டான். நம்மளே கேரம் போர்டில் அரைகுறை. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. தாத்தா தாத்தா தத்தர தாத்தா 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 தாத்தா. பா போட்டுக்கிட்டே இருக்கான். 90 வந்துட்டான். அநேகமாக இந்த 5500 ஆமாம் 5500 காயின்ஸ் அவனுங்களுக்கு கொடுக்கவே மாட்டான் போல இருக்கே. தெரியாதனமாக எடுத்து விட்டான். 2 காயின் போகுது. ஆகா போல. ஆனால் இது போகுது. போகலைங்க, எதுவுமே நமக்கு போகல. என்ன பண்ணுவான்? எதை அடிக்கணும், எதை அடிப்போம். பக்காவாக வந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையானது இந்த கருப்பு காயின் கொடுத்துருச்சு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. மகேஷ் பாபு என்ன அப்படி பண்ணீங்களோ போங்க. முடிச்சிட்டான். அதையும் கலைச்சிட்டான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கன்ஃபார்ம் எனக்கு வாய்ப்பில்லை. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு தான். அழகாக போகுதுங்க. வேறு லெவலில் வச்சாங்க ஷாட்டு. கிரேட் ஷாட் சொல்லிடலாங்க. கிரேட் ஷாட்.